Good morning students, welcome to GCC Education, 12th standard physics, electrostatics, YouTube online class. இது வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டரில் என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 2 types of charges பார்த்தோம், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 point charges, கூலம்ஸ் ஃபோர்ஸ் டெரைவ் பண்ணோம், அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எழுதணும், நம்ம எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம். அதில் 3 types பார்த்தோம், சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு 3 different types of charge distributionல how to write the expression for the electric field அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரிக் டைபோல் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். டைபோல் 2 equal and opposite charges separated by a very small distance will constitute a dipole அப்படின்னு பார்த்தோம். அந்த டைபோலோட டைபோல் மொமெண்ட்டுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த டைபோலினுடைய ஆக்சியல் லைன்லையும் ஈக்வட்டோரியல் லைன்லையும் வாட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் when you place this dipole in a uniform electric field it will experience a torque ன்னு சொல்லி அந்த டார்க்குக்கு எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணினோம் நம்ம. ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது electrostatic potential energy difference, electric potential difference and electric potential at a point due to a point charge. இது பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி electrostatic potential energy difference, potential energyனா நார்மலாக நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க மெக்கானிக்ஸில். potential energyனா எப்படி டிரைவ் பண்ணுவோம்? potential energy டிரைவ் பண்ணணும்னா work done by the force or against the force இது டிரைவ் பண்ணுவோம். work done will be equal to the potential energy அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் 11th 4th லெசனில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்ன்னு படிச்சிருக்கீங்க. அதில் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆர் எகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் will depend only on the initial and final position of the body, but it will not depend on the path taken by the body. ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்றத 11th பார்த்துருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம இதுக்கு டிரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் 11th? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், electrostatic force is a conservative force ன்னு பார்த்துருக்கோம். ஸோ gravitational force is a conservative force அப்படிங்கிறதுனால தான் 11th standard 6th lessonல gravitational potential energy, gravitational potentialக்கு எக்ஸ்பிரஷன்லாம் டிரைவ் பண்ணோம். ஸோ அதே பேசிஸில் தான், based on this definition தான் we will be deriving the expression for electrostatic potential energy difference, which is again electrostatic forceங்கிறது ஒரு conservative force அப்படின்றதுனால we will use this formula. இந்த ஃபார்முலா பார்த்தாலே உங்களுக்கு புரியும். U is the potential, du is the potential energy and dx is the distance. நார்மலாக கிரேடியன்ட்னா நம்ம with respect to distance தான் கிரேடியன்ட்னு சொல்லுவோம். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேயே உங்களுக்கு புரியும். பொட்டென்ஷியல் எனர்ஜி வேணும்னா என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ், இஃப் யூ டேக் இட் டு திஸ் சைட், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் Fs இஸ் நத்திங் பட் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணுறதுக்கு let us take பாயிண்ட் சார்ஜ், ப்ளஸ் q பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் சார்ஜிலிருந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம், P and R point, because we are going to find the electrostatic potential energy difference between 2 different points in the electric field produced by this point charge. So let us assume இந்த பாயிண்ட் Rல வந்து potential energy URன்னு வச்சுக்கலாம், பாயிண்ட் Pல வந்து potential energy UPன்னு வச்சுக்கலாம். So in order to find the potential energy நம்ம என்ன பண்ணோம்? work done. work done என்ன work done? இது வந்து source charge, this is called as the source charge. நம்ம வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துப்போம். டெஸ்ட் சார்ஜ் வந்து you take it as plus q dash அப்படின்ற ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துப்போம். ஸோ இந்த ப்ளஸ் q சோர்ஸ் சார்ஜுக்கும் இந்த ப்ளஸ் q dash டெஸ்ட் சார்ஜுக்கும் இடையில ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். போத் ஆர் பாசிட்டிவ், ரிப்பல்ஷன் இருக்கும். அந்த கூலம்ஸ் ஃபோர்ஸ் வந்து இட் will act in this direction outward. அதை வந்து F கூலும் வெக்டர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போது இந்த கூலம்ஸ் ஃபோர்ஸை எதிர்த்து நான் ஒரு வேலை செய்கிறேன். என்ன வேலை செய்கிறேன்? I am bringing this plus q dash test charge towards this source charge plus q by applying an equal and opposite external force. இந்த external force must act in the direction opposite to that of the Coulomb's force but equal in magnitude. External force அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்ததுன்னா it will impart a kinetic energy to the
test charge. So அப்போ வந்து நமக்கு potential energy நமக்கு கரெக்டாக கிடைக்காது. So we have to make sure that due to the application of the external force, this plus q test charge moves with a constant velocity அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. There is no we are not imparting any kinetic energy to the test charge. So work done, நம்ம first அது work done கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி let us write this f external vector is equal and opposite to that of f coulomb. And f coulomb க்கு வந்து நம்ம f க்கும் e க்கும் ரிலேஷன் நம்ம இப்போ இந்த லெசன் ஆரம்பத்தில் படிச்சிருக்கோம். that is eq dash. eq dash. So let us remember this. Now we are going to find the work done. Work done na generally எப்படி கண்டுபிடிப்போம்? Work done in moving the test charge through a very small distance dr கண்டுபிடிச்சிட்டு force into the distance moved வந்து dr னு வெச்சிட்டு அதுக்கப்புறம் total work done க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? Total work done in moving the test charge from the point r to p க்கு வந்து we will integrate. So let me write the expression as integral r to p. Work க்கு என்ன expression? Force into distance. Force வந்து f external dot dr. Actually வந்து dr is a small distance that is moved by the test charge. இந்த இடத்துல f dot s வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருக்கீங்க, fs cos theta ன்னு படிச்சிருக்கீங்க. But here theta is the angle between force and the distance. இங்கே வந்து force is acting in this direction, the charge is also moving in the same direction. So the angle between f and dr, f external dr theta is 0, therefore cos 0 is 1. So w is nothing but integral r to p f external into dr vector. Now let us substitute for f external. f external க்கு என்ன substitute பண்ணனும்? minus f coulomb அப்படினு substitute பண்ணலாம். So minus, let me take it outside the integral sign, f coulomb into dr vector. So in the f coulomb க்கு again நான் என்ன substitute பண்ணுவேன்? minus eq dash அப்படினு substitute பண்ணுவேன். So let me write this as q dash, let me take it outside, r to p f coulomb, sorry f coulomb க்கு தான் நம்ம என்ன substitute e into dr vector. eq f coulomb க்கு வந்து நான் eq dash னு substitute பண்றேன், q dash நான் வந்து integral sign க்கு வெளியில எடுத்துறேன். So this is the expression for the work done. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? work done தான் என்னது? potential energy. So இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு இடையில தான் நான் work செய்றேன். அப்ப what is the potential energy difference between these two points? point p ல potential energy வந்து up, point r ல potential energy ur. Therefore what is the potential energy difference? up minus ur. And the potential energy difference வந்து we will write it as del u அப்படினு எழுதலாம். இதுதான் w. So del u வை நான் என்னன்னு எழுதலாம்? இந்த w கண்டுபிடிச்சதை எழுதிக்கலாம், q dash. So the work done is nothing but the potential energy difference. Now we have first one நம்ம derive பண்ணியாச்சு, electrostatic potential energy difference del u derive பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன derive பண்ணணும்? electric potential difference. electric potential energy difference க்கும் electric potential difference க்கும் என்ன வித்தியாசம்னா, electric energy difference ங்கிறது work done in moving a test charge plus q dash from one point to another point against the Coulomb's force with constant velocity. இதுதான் potential difference அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, it's nothing but the potential energy difference per unit charge. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, potential difference, electric potential difference is defined as the work done in moving unit positive charge from r to p with constant velocity against the Coulomb's force. So ரொம்ப ஈஸி நமக்கு. Let us assume in the r ங்கிற பாயிண்ட்ல potential வந்து VR. Potential is denoted by the letter V. Potential energy is denoted by the letter U. அதனால இங்க வந்து potential energy க்கு UR UP ன்னு எடுத்துக்கிட்டோம். இங்க potentialக்கு வந்து let us take at the point R potential வந்து VR ன்னு எடுத்துக்கலாம். Point P ல வந்து potential வந்து VP ன்னு எடுத்துக்கலாம். So now we are going to find electric potential difference, that is VP minus VR, which is del V, is nothing but potential energy difference per unit charge. அதாவது unit charge கொண்டு அப்ப என்ன பண்ணணும்? del U by Q dash.
So this del u ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சதை என்ன பண்ணணும், q dash ஆல டிவைட் பண்ணிட்டா we will be getting the work done. We will be getting the work done in moving unit positive charge from r to p with constant velocity against the Coulomb's force. So del v is equal to, substitute this del u here, minus q dash r to p e vector into dr vector divided by q dash. So q dash it will get cancelled. So you will have del v is equal to minus integral r to p to dr. So now we have derived the first two concepts. One is the electrostatic potential difference, potential energy difference del u derive பண்ணோம். அதிலிருந்து getting potential difference is very very easy. Divide that expression by the test charge, நமக்கு del v கிடைச்சிருச்சு. So it is always meaningful to define the potential difference between 2 points in an electric field. But can we define potential at any point? இந்த மாதிரி work done நாலே ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு சொல்றது தான் மீனிங்ஃபுல்லா இருக்கும். அப்போ பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் டிஃபைன் பண்ணுறது வந்து மீனிங்லெஸ் ஆகிடுமோ அப்படின்றதுக்காக even then we can define the electric potential at any point. So in the diagram I want to define the electric potential V at the point P. அப்படின்னா இந்த ஆறுங்கிற பாயிண்ட்டை வச்சு தான் நான் டிஃபைன் பண்ண முடியும். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து ஒர்க் டன் தான் நம்ம வச்சு தான் டிஃபைன் பண்ண முடியும். பட் ஸ்டில் we can define the electric potential at this point P by taking this another point r to be at infinity. So r வந்து infinity distanceல எடுத்துட்டோம்னா we can define electric potential. How will you define? Electric potential is defined as the work done in moving unit positive charge from infinity up to that point with constant velocity against the Coulomb's force of attraction. So இந்த இடத்துல we can get V by just simply ஒரே ஒரு condition மட்டும் r is taken to be at infinity. So இதே expressionக்கு r வந்து infinity அப்படின்னு வச்சிங்கன்னா infinite distanceல வந்து potential will be 0. So இந்த condition இங்கே substitute பண்ணினோம்னா we will get del v ங்கிறது என்னது, Vp minus Vr. Vr ங்கிறது என்னது, V infinity, that is del v. So அதுக்கு என்ன expression, integral r to p. R வந்து என்னது, infinity, infinity to p e vector into dr vector. V infinity வந்து 0. So you will have Vp is equal to integral, I think I have missed this negative sign மறந்துடக்கூடாது. So I am getting, this is the expression for electric potential at the point P, Vp நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So we have found all the three quantities. Del u expression, del u ங்கிறது என்னது, electrostatic potential energy difference கண்டுபிடிச்சாச்சு. del v ங்கிறது என்ன, electric potential difference கண்டுபிடிச்சாச்சு. Vp ங்கிறது என்னது, electric potential at any point in the electric field. மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு SI யூனிட் அழகாக நம்ம எழுதிடலாம். SI யூனிட்டுங்கிறது ஜென்ரலாக வந்து பொட்டென்ஷியலோட SI யூனிட் வந்து வோல்ட் தான். வோல்ட்டு சிம்பிள் வந்து கேபிட்டல் V, பட் ஸ்டில் we can give another unit. இந்த ஃபார்முலா ஏற்கனவே del Vக்கு நம்ம என்ன எழுதினோம், பொட்டென்ஷியல் என்னது, del u by q dash எழுதணும். del u ங்கிறது என்னது, பொட்டென்ஷியல் எனர்ஜி. எனர்ஜினாலே என்ன யூனிட்டு, ஜூல். சார்ஜுக்கு என்ன யூனிட்டு, கூலும். So jc power minus 1 is another one unit for electric potential. So but normally இந்த யூனிட் நம்ம எப்பயுமே ஸ்பெசிஃபை பண்ணவே மாட்டோம். We will say the unit for electric potential only as volt அப்படின்னு தான் சொல்லுவோம். So இப்போ next நம்ம electric potential at any point, ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம derive பண்ணோம். It is defined as a work done in moving a unit positive charge from infinity up to that point against the Coulomb's force with constant velocity. நம்ம இதை derive பண்ணியிருக்கோம். So now let us take ஒரு plus qங்கிற பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் சார்ஜ்லேருந்து pங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து இதுக்கு சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இந்த plus q பாயிண்ட் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் pங்கிற பாயிண்ட் எடுத்திருக்கோம். அந்த pங்கிற பாயிண்ட் வந்து it is at a distance r from the point charge னு வெச்சுக்கலாம். So in order to find the electric potential V at this point P, you have to find the work done in moving a unit positive charge from infinity to that point with constant velocity against the Coulomb's force அப்படின்னு.
ஸோ இந்த இடத்துல இதே எக்ஸ்பிரஷனை வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் நான் வின்னு வச்சிருக்கிறதுனால லெட் மீ ரைட் இட் அஸ் வி மைனஸ் இன்டெக்ரல் இன்ஃபினிட்டியிலேருந்து பிங்கிற பாயிண்ட் வந்து இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ லெட் மீ ரைட் ஆர். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் எக்ஸ்பிரஷனில் we have to substitute for the electric field due to a point charge. ஏற்கனவே நம்ம டிரைவ் பண்ணதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Substituting this 2 equation 2 in equation 1 you will get minus infinity to r 1 by 4 pi epsilon naught q by r square r cap into dr vector. இதில் 1 by 4 pi epsilon naught q இதெல்லாம் கான்ஸ்டன்ஸ், இதெல்லாம் இன்டகிரேஷனுக்கு வெளியில் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன பண்ண போகிறோம், this dr வெக்டரை you can write it as modulus dr into r cap, the unit vector r cap. ஸோ இந்த ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ v is equal to q by 4 pi epsilon naught integral infinity to r 1 by r square. This r cap I am writing, and instead of dr vector I am writing dr into r cap. Now this r cap dot r cap வந்து என்னது நீங்கள் படிச்சிருக்கீங்க, I dot I, j dot j, k dot k எல்லாம் 1 அப்படி. ஸோ r dot r வந்து 1. ஸோ நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வரும், v is equal to minus q by 4 pi epsilon naught infinity to r 1 by r square dr மாத்திரம் வரும், இது 1 ஆகிடும், 1 by r square dr. Now you all know integration தெரியும், x power n dx க்கு என்ன ஃபார்முலா, x power n plus 1 by n plus 1. ஸோ இங்கே வந்து 1 by r square நான் என்னென்னு எடுத்துக்கலாம், 1 by r square வந்து 1 r power minus 2ன்னு எடுத்துக்கலாம். r square டினாமினேட்டர் இருக்கிற மேலே கொண்டு போனால் r power minus 2ன்னு போடணும். ஸோ அகெயின் இந்த இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், r power minus 2 plus 1 by minus 2 plus 1. அப்போ என்ன வரும், r power minus 1 by minus 1. இதை எப்படி எழுதலாம், மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம், டிவைடட் பை இந்த r power minus 1 எங்கே கொண்டு வந்துடலாம், டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடலாம், r 1 by rன்னு எழுதலாம். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு minus 1 by r வரும். ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் will become v is equal to minus q by 4 pi epsilon naught minus 1 by r infinity to r. ஸோ ஒன்ஸ் இன்டகிரேட் பண்ணி முடித்தோடனே லிமிட்ஸை வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியில் போடணும். ஸோ இங்கே ஒரு ஏற்கனவே இந்த ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இதை இன்டகிரேட் பண்ணால் ஒரு மைனஸ் வந்தது, மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ யூ வில் ஹேவ் த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் q by 4 pi epsilon naught into ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும், ஆருக்கு ஆரே சப்ஸ்டியூட் பண்ணணும், மைனஸ் லோவர் லிமிட், ஃபார்முலாவில் மைனஸ் லோவர் லிமிட் 1 by infinity, anything by infinity is 0. அப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ யூ வில் ஹேவ் v is equal to 1 by 4 pi epsilon naught q by r. This is the expression for electric potential at any point in an electric field due to a point charge. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி சோர்ஸ் சார்ஜ் q, பட் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டெஸ்ட் சார்ஜ். ஏன்னா டெஸ்ட் சார்ஜ் வந்து நம்ம யூனிட் சார்ஜாக எடுத்துக்கிறோம், இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி சோர்ஸ் சார்ஜ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து நமக்கு என்னென்ன இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும், இதுலேருந்து நமக்கு என்னென்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சோர்ஸ் சார்ஜ் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்குமா அப்படின்னா பாசிட்டிவாக இருக்காது, நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ சப்போஸிங் இஃப் சார்ஜ் வந்து ப்ளஸ் க்யூவாக இருந்ததுன்னா த பொட்டென்ஷியல் v will be பாசிட்டிவ். q பாசிட்டிவ்னா இந்த எக்ஸ்பிரஷனே பாசிட்டிவ் தான், அப்போ v வந்து பாசிட்டிவ், தட் இஸ் v is greater than 0. சப்போஸிங் இந்த சோர்ஸ் சார்ஜ் வந்து மைனஸ் க்யூவாக இருந்ததுன்னா v வந்து நெகட்டிவாக இருக்கும், அப்போ v will be less than 0. இது ஒன்று. அதுக்கப்புறம் இது கான்ஸ்டன்ட், அதனால் இதை பொறுத்து நம்ம எந்த டிஸ்கஷனும் பண்ண வேண்டாம். q வந்து இட் மேபி ப்ளஸ் q ஆர் மைனஸ் q, அதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் க்யூவாக இருந்தால் பொட்டென்ஷியல் பாசிட்டிவாக இருக்கும், மைனஸ் க்யூவாக இருந்ததுன்னா பொட்டென்ஷியல் வந்து நெகட்டிவாக இருக்கும். நவ் இந்த ஆர் டிஸ்டன்ஸ் ஆரும் இந்த பொட்டென்ஷியலும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தட் மீன்ஸ் ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபார் சார்ஜ் ப்ளஸ் க்யூ சார்ஜுக்கு ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, நான் வந்து இந்த அப்வர்ட் ஆரோ மார்க் போட்டால் இன்க்ரீசஸ்னு அர்த்தம். திஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆக v will decrease, v decreases, அண்ட் ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகி என்ன தான் வரும், கடைசியில் இன்ஃபினிட்டி ஆகும். ஆர் இன்ஃபினிட்டி ஆகும் பொழுது இட் பிகம்ஸ் இன்ஃபினிட்டினா எனிதிங் பை இன்ஃபினிட்டி இது என்ன ஆகிடும், 0. v will become 0.
இந்த ஜீரோங்கிறது வந்து இதனுடைய வந்து மினிமம் வேல்யூ. ஆர் கம்மியாக இருக்கும்போது வந்து வி வந்து அதிகமாக இருக்கும். ஆர் அதிகமாக அதிகமாக வி வந்து குறைஞ்சிட்டே வந்து ஃபைனலாக வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் வந்து பொட்டென்ஷியல் வந்து ஜீரோ ஆகிடும். திஸ் இஸ் த கேஸ் ஃபார் ப்ளஸ் கியூ. சப்போஸ் மைனஸ் கியூ நம்ம எடுத்தோம்னா இந்த எக்ஸ்பிரஷன்லேயே ஒரு மைனஸ் வந்துடும். ஸோ இது மைனஸ் கியூவாக இருந்தால் எக்ஸ்பிரஷனில் ஒரு மைனஸ் வரும். அப்போ வந்து ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சப்போஸ் ஒரு ஃபஸ்ட் வேல்யூக்கு வந்து -10 இருக்குன்னு வைங்க, ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது என்ன ஆகும், -5 ஆகும். -10 பெருசா -5 பெருசா அப்படின்னாக்கா -5 தான் பெருசு. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் தட் வே. ஸோ ஃபார் நெகட்டிவ் மைனஸ் கியூக்கு வந்து ஆஸ் ஆர் இன்க்ரீசஸ் வி வில் இன்க்ரீஸ் and finally r is infinity na again வந்து என்னது v will become 0, but 0 is the maximum value. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா -10 -5 -4 -3 -2 இருந்து 0க்கு வரும். infinite distanceல வந்து potential will become 0. so whether it is positive charge or negative charge, infinite distanceல வந்து potential will become 0. so that you must understand. and positive charge க்கு வந்து r increase, as r increases v will decrease, and for negative charge க்கு வந்து r increases v will increase அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்து சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆக வி டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம், பொட்டென்ஷியல் டிக்ரீஸ். அண்ட் ஃபார் நெகட்டிவ் சார்ஜுக்கு வந்து ஆர் இன்க்ரீஸ் ஆனால் வி வந்து இட் வில் இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம். இதில் இன்னும் நம்ம கிளியராக இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. வி ஆர் டேக்கிங் 3 different points P, Q and R. இந்த சோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவ்க்கு நம்ம என்ன பார்த்தோம், as R increases V decreases. அப்போ இந்த பாயிண்ட் P தான் நியரர் டு த சார்ஜ். ஸோ இங்கே தான் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கும். ஸோ VP will be greater than VQ, it will be greater than VR. ஸோ இந்த 3 பாயிண்டில் பொட்டென்ஷியல்ஸ் வந்து Pங்கிற பாயிண்டில் VP, Qங்கிற பாயிண்டில் VQ, Rங்கிற பாயிண்டில் VRனு வச்சுட்டா பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுமே நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு பார்க்கலாம். VP will be greater than VQ will be greater than VR. now டெஸ்ட் சார்ஜை நம்ம எடுத்துக்கலாம். டெஸ்ட் சார்ஜ் வந்து எய்தர் இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவாக இருந்ததுன்னா டெஸ்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் Q' இருந்ததுன்னா இந்த சோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவ்க்கும் இந்த டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ்க்கும் இடையில ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். So the force of repulsion, it will start moving in this direction. அப்படின்னா it is moving from higher potential to lower potential. HP to LP நான் எழுதியிருக்கேன், higher potential to lower potential. next இதே source chargeக்கு suppose test charge வந்து -Q' இருந்ததுன்னா மைனஸை இங்கே வச்ச உடனே என்ன ஆகும், it will move towards, it will move towards the left. அதாவது it is moving from lower potential to higher potential. இதுலேருந்து இப்படி மூவ் ஆச்சுன்னா lower potential to higher potential. So positive charges வந்து it is moving from higher potential to lower potential. Negative test charge வந்து it is moving from lower potential to higher potential. இதே இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் சோர்ஸ் சார்ஜ் இட் மே ஆல்சோ பி நெகட்டிவ் அப்படின்னு. அப்போ ரெண்டுமே சோர்ஸ் சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்து திரும்ப அதே கேஸை டிஸ்கஸ் பண்ணலாம். சோர்ஸ் சார்ஜ் இஸ் நெகட்டிவ், டெஸ்ட் சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். இப்படி இந்த நெகட்டிவ்க்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் கண்டிஷன், as R increases potential will increase. So P, Q and R நம்ம as we move away, as R increases potential increases. அப்போ Rங்கிற பாயிண்டில் தான் potential will be high. So VR is greater than VQ is greater than VP. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா தான் இதை டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ டெஸ்ட் சார்ஜ் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா இந்த மைனஸுக்கும் இந்த மைனஸுக்கும் இடையில ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ இட் வில் மூவ் அவேனா இட் இஸ் மூவிங் ஃப்ரம் இன் விச் டிரெக்ஷன், lower potential to higher potential. அதே மாதிரி சப்போஸ் இதே -Q சோர்ஸ் சார்ஜுக்கு டெஸ்ட் சார்ஜ் வந்து +Q' இருந்ததுன்னா ப்ளஸ்னா என்ன ஆகும், இட் வில் மூவ் டுவர்ட்ஸ், அட்ராக்ஷன் இருக்கும். இட் வில் மூவிங் ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோவர் பொட்டென்ஷியல். ஸோ வாட் டு வி கன்க்ளூட் ஃப்ரம் திஸ், ஆல்வேஸ் இன் எனி எலக்ட்ரிக் ஃபீல்ட், வெதர் இட் இஸ் an electric field produced by a positive charge or a negative charge, test charge வந்து positive charges will always move from higher potential to lower potential. இது ரெண்டு கேஸ், ரெண்டுமே வந்து test charge வந்து positive charges will always move from higher potential to lower potential in electric field. அதுக்கப்புறம் negative charges will always move from lower potential to higher potential. So this is the conclusion. Positive charges move from higher potential to lower potential. Negative charges move from lower potential to higher potential. So
இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்ட்டுக்கு அப்புறமா இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம ரொம்ப எதுக்காக டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா பின்னாடி நம்ம ஹையர் ஃபிசிக்ஸில் இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வி ஸ்டடி அபவுட் சார்ஜஸ் அட் ரெஸ்ட். இப்போ அடுத்தது சார்ஜஸ் மோஷனில் வரும்பொழுதெல்லாம் இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் on the basis of electric potential rather than electric field. அதனால தான் இந்த பொட்டென்ஷியல்ன்ற கான்செப்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Okay, now the next topic what we are going to see is electric potential at any point, electric potential due to a dipole. Dipole நால electric potential V இனுடைய expression என்ன அப்படின்றத derive பண்ண போறோம். Okay children, now let us derive the expression for electric potential due to a dipole. எப்படி நம்ம வந்து dipoleக்கு electric field derive பண்ணோம், axial lineக்கு derive பண்ணோம், equatorial lineக்கு derive பண்ணோம். அதே மாதிரி இங்க வந்து electric potential வந்து axial equatorial ரெண்டு கிடையாது. அந்த கேஸஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். at any point P அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டைபோல். AB is a dipole minus Q and plus Q, two equal and opposite charges separated by a very small distance. O is the center of the dipole. இது நார்மலி the distance the dipole வந்து 2a ன்னு வச்சுக்கோம். இப்போ இது A, இது A, half the distance வந்து A. இந்த point P வந்து it is at a distance R from O ன்னு வச்சுக்கலாம். From plus Q charge it is a distance R1, from minus Q charge this point P is at a distance R2 ன்னு வச்சுக்கலாம். and the angle between this point P, the angle OP, the angle which OP makes with the axis of the dipole, இந்த angle வந்து theta ன்னு வச்சிட்டோம் அப்படினாக்கா இது ஃபுல்லா 180, இது theta னா அப்ப மிச்சம் இந்த angle வந்து 180 minus theta. Now before starting the deriving, let us see the cosine law. நம்ம என்னென்ன இதில் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை ஒரு தடவை ரிகலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெரிவேஷனுக்கு போகலாம். கொசைன் லா அப்படின்றது என்னென்னா ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ஜஸ்ட் ஐ ஹவ் ட்ரான் அ ட்ரையாங்கிள். இதில் 3 சைடும் வந்து ABCன்னு வச்சுட்டேன். அந்த ஆங்கிள் விச் இஸ் ஆப்போசிட் டு த சைடு A வந்து கேபிட்டல் A, டு தட் ஆஃப் ஸ்மால் b இஸ் கேபிட்டல் B, and to that of the side C ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் வந்து கேபிட்டல் Cன்னு வச்சுக்கலாம். கொசைன் லா என்ன சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு தடவை ரிகலெக்ட் பண்ணிக்கலாம். this distance a squared வேணும் அப்படின்னாக்கா a squared is equal to the opposite in the ரெண்டு distance b squared plus c squared minus 2bc, இந்த a க்கு ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிளோட cos 2bc cos a. same way b squared is equal to a squared plus c squared minus 2ac cos b. அதே மாதிரி c squared is equal to a squared plus b squared minus 2ab cos c. ஸோ இதில் வந்து நம்ம R1 R2க்கு இதை R1 ஸ்கொயர் R2 ஸ்கொயர் எழுதுறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் we want to find 1/R1 and 1/R2. நம்மளுடைய அடுத்த இது வந்து இந்த 1/R1 1/R2 கண்டுபிடிக்க. அது எப்படி நான் திரும்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு வந்து we are going to use another one theorem, binomial theorem. Binomial theorem வந்து 1 plus x the whole power n is equal to 1 plus nx by factorial 1 plus n into n minus 1 by factorial 2 plus n into n minus 1 into n minus 2 divided by factorial 3 இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஜென்ரலாக நம்ம பைனாமியல் தியரமில் வந்து ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் மட்டும் வச்சுட்டு ஹையர் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து we will neglect because it will be negligibly very small. அது ஏன் ஸ்மாலுங்கிற ரீசனும் நம்ம சொல்லலாம். ஸோ neglecting the higher terms நம்ம ஃபஸ்ட்டு 2 terms மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 1 plus nx, 1 plus x the whole power n-க்கு வந்து 1 plus இந்த பவரையும் உள்ளே இருக்கிற இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி nxன்னு போடணும் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். now coming to the derivation, இதில் வந்து டைபோல் வரைஞ்சாச்சு. இந்த டயக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ we are going to find the potential at P. ஸோ பொட்டென்ஷியல் அட் Pக்கு நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கணும். we know the expression for electric potential at any point due to a point chargeக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் Q சார்ஜ்னால இந்த Pங்கிற பாயிண்டில் என்ன பொட்டென்ஷியல் அதை எழுதிக்கலாம். அப்புறம் மைனஸ் Q சார்ஜ்னால இந்த Pங்கிற பாயிண்டில் என்ன பொட்டென்ஷியல்னு எழுதிக்கலாம். டோட்டல் பொட்டென்ஷியலுக்கு ரெண்டே என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டென்ஷியல் அட் P டியூ டு ப்ளஸ் Q வந்து 1/4 இப்போ தான் டிரைவ் பண்ணினோம். 1/4 பை எப்சிலன் நாட் Q பை Rன்னு டிரைவ் பண்ணோம். இங்கே டிஸ்டன்ஸ் வந்து R1ங்கிறதுனால Q பை R1. பொட்டென்ஷியல் அட் P டியூ டு மைனஸ் Q, என்னது மைனஸ் வரும், ஏன்னா மைனஸ் Qங்கிறதுனால இங்கே ஒரு மைனஸ் வரும். மைனஸ் 1/4 பை எப்சிலன் நாட் Q பை R2. now total potential at P due to the dipole என்னது, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வரும். காமனாக இருக்கிறதுலாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். Q பை 4 பை எப்சிலன் நாட்டை வெளியில் எடுத்துட்டு உள்ளே வந்து 1/R1 மைனஸ் 1/R2 அப்படின்னு வரும். ஸோ now இப்போ நம்ம கொசைனில் அப்ளை பண்ணலாம். ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம அடுத்தது வந்து 1/r1 கண்டுபிடிச்சி 1/r2 கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் POBக்கு யூ அப்ளை த கொசைன் லா டு ஃபைண்ட் R1 ஸ்கொயர். அப்போ R1 ஸ்கொயர் என்னது? அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ரெண்டு சைடில் R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA, இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா, மைனஸ் 2RA cos theta. So R1 square is equal to R square plus A square minus 2RA cos theta. So இதில் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த R ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோன்னா 1/r1 நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த R ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம்னா இந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1, ஏற்கனவே இங்கே R ஸ்கொயர் 1, இந்த செகண்ட் டேர்மில் R ஸ்கொயர் இல்லை, அப்போ வந்து டிவைட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த டேர்மில் ஒரு R இருக்குது, நம்ம ஒரு R ஸ்கொயர் எடுக்கிறதுனால ஒரு R வந்து டினாமினேட்டரில் வரும், 2A cos theta by R. ஓகே, ஸோ if you want let me explain. இங்கே ஆக்சுவலாக 2RA இருக்குது, டிவைடட் பை R ஸ்கொயர் போட்டோம்னா ஒரு R என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டரில் ஒரு R இருக்கும். Now this A is very much less than R. இந்த 2Aவே வந்து dipole is two equal and opposite charges separated by a very small distance சொன்னோம். ஸோ 2Aவே ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், A வந்து ரொம்ப ஸ்மால் when compared to the distance R. So A is very much smaller than R. அப்படிங்கும்போது this A squared by R square will be very small. So A squared by R square term வந்து we can neglect பண்ணிட்டோம்னா R1 square is equal to R square into 1 minus 2A cos theta by R. ஸோ இதை என்ன பண்ணும்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா R1 ஸ்கொயர் வந்து என்ன ஆகும்? R1 ஆகிடும், R ஸ்கொயர் வந்து R ஆகிடும். இது வந்து 1 minus 2A cos theta by R the whole power half. ஸ்கொயர் ரூட்னா ஹோல் பவர் ஹாஃப்னு போடலாம். இப்போ நமக்கு வந்து 1/r1 வேணும். ஸோ அப்படியே இதோட ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா 1/r1 is equal to 1/r into 1 minus 2A cos theta by R the whole power minus half. 1/நாக்கா ஹாஃப் கீழே வந்துடும், அப்போ திரும்ப மேலே எடுத்துகிட்டு வந்தால் minus half அப்படின்னு வரும். இந்த சேம் வே 1/r1 எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி 1/r2 கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு எகெயின் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும், ட்ரையாங்கிள் POA. ஸோ ட்ரையாங்கிள் POA எடுத்துக்கிட்டு எகெயின் இதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு கொசைனில் அப்ளை பண்ணலாம். R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ், இந்த R2க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் வந்து 180 மைனஸ் தீட்டா. இப்போ cos 180 minus theta. This cos 180 minus theta is minus cos theta. அப்போ இங்கே இதை சப்ஸ்டியூட் பண்ணினோம்னா R2 square is equal to R square plus A square. இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2RA cos theta. எகெயின் என்ன பண்ணோம்? இங்கே பண்ண மாதிரியே தான் R ஸ்கொயரை வந்து காமனாக எடுத்திங்கன்னா A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் plus 2A cos theta by R. ஒரு R இங்கே காமனாக எடுத்துல, ஒரு R வந்து டிவிஷனில் வரும். ஸோ அகெயின் த சேம் கண்டிஷன், A is very much less than R. ஸோ A square by R square டேர்மை நெக்லெக்ட் பண்ணலாம். இந்த டேர்மை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா R2 square is equal to R square into 1 plus 2A cos theta by R அப்படின்னு வரும். ஸோ இதில் நமக்கு என்ன வேணும்? ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு R2 வேணும் நமக்கு. So R2 is equal to R into 1 plus 2A cos theta by R the whole power half. Again நமக்கு என்ன வேணும்? 1/r2. So just write the reciprocal. 1/r2 is equal to 1/r into 1 plus 2A cos theta by R the whole power minus half. So இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? ஸோ இதில் இன்னொரு பைனாமியல் தியரம் நம்ம அப்ளை பண்ணல. லெட் அஸ் ரைட் த பைனாமியல் தியரம். ஸோ 1/r1 என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 1/r1 is equal to 1/r into 1 minus 2A cos theta by R the whole power minus half. இது என்ன ஃபார்மில் இருக்குது? 1 plus x the whole power n ஃபார்மில் இருக்குது. அதாவது xக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குது, nக்கு பதிலாக half இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 1 plus nx.
So expanding this binomially and neglecting the higher powers, நம்ம சொன்ன மாதிரி இந்த 1 போட்டுக்கலாம். என்ன பண்ணோம், 1 plus nx இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். 2a cos theta by r into half. அப்போ கீழே ஹாஃபில் இருக்கிற இந்த கீழே இருக்கிற 2வும் இந்த 2வும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்புறம் இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். a cos theta by rன்னு வரும். So this is the expression for 1 by r1. In the same way 1 by r2வை 1 by r2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து 1 plus 2a cos theta by r the whole power minus half. இதுக்கு வந்து again expand this binomially. expand பண்ணோம்னா 1 by r2 is equal to 1 by r into என்ன பண்ணணும், இந்த term தான் வந்து என்னது x, இந்த term தான் வந்து என்னது n. 1 plus nx தான் formula. So 1 plus எழுதியாச்சு, nx னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். So 2a cos theta by r into half. அப்போ இது again அதே மாதிரி இந்த 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். a cos theta by r into 1 இங்கே இருக்குது, மைனஸ் இங்கே இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் நமக்கு மைனஸ் வரும். மைனஸ் a cos theta by r. So this is the expression for 1 by r1 and this is the expression for 1 by r2. இது ரெண்டுத்தையுமே 1 by r1 1 by r2வை let us substitute in v. என்ன கிடைக்கும் நமக்கு, v is equal to q by 4 pi epsilon naught into 1 by r1க்கு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 by r into 1 by r வந்து 1 by r1லேயும் இருக்குது, 1 by r2லேயும் இருக்குது. ஸோ இந்த 1 by r வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக நான் எழுதுகிறேன். So 1 by r1 minus 1 by r2. Let me write this 1 plus a cos theta by r. So minus 1 by r1 minus 1 by r2. So minus இந்த term போடணும், 1 minus a cos theta by r. So இந்த minus உள்ள multiply பண்ணிங்கன்னா என்ன வரும், v is equal to q by 4 pi epsilon naught into 1 by r into 1 plus a cos theta by r minus 1 plus a cos theta by r. So this plus 1 minus 1 will get cancelled and you will have a cos theta by r, a cos theta by r ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2a cos theta by r னு வரும். So let me write that. So v is equal to 1 by 4 pi epsilon naught, sorry, q by 4 pi epsilon naught into 1 by r into 2a cos theta by r. Do you follow? மறுபடியும் ஒரு தடவை இது சொல்லிடுறேன். இந்த 1 by r1க்கும் 1 by r2க்கும் நம்ம கண்டுபிடிச்சதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 by r1ஐயும் 1 by r2க்கும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரெண்டுத்துலேயும் 1 by r நான் காமனாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற 1 plus a cos theta by r 1 minus a cos theta by r வந்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால plus 1 plus minus 1 கேன்சல் ஆகிடும். a cos theta by r plus a cos theta by r வந்து 2a cos theta by r னு வரும். So now we have the expression for v as 1 by 4 pi epsilon naught q 2a cos theta by r square. q உள்ளே கொண்டு வந்திருக்கேன். எதுக்குன்னா இந்த 2qa is nothing but dipole moment, magnitude of the dipole moment p. அதனால் அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், v is equal to 1 by 4 pi epsilon naught p cos theta by r square. We can write this in the vector formula எழுதலாம். p vector இந்த இடத்துல a வெக்டார் டாட் b வெக்டார் வந்து ab cos theta ன்னு படிச்சிருக்கோம். இந்த இடத்துல டாட் r கேப்னு போடணும். cos theta க்கு இன்னொரு இது வந்து 1 யூனிட் வெக்டருங்கிறதுனால this we can write it as 1 by 4 pi epsilon naught p vector dot r cap by r square. So இதில் வந்து 3 கேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். The first case இந்த எக்ஸ்பிரஷனே நம்ம எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து 3 cases. Case 1, if this point P, if it lies along the axial line எது, the line which passes along the axis of the dipole. Equatorial line அப்படி perpendicular pass ஆகும், dipole க்கு perpendicular. So axial lineல
if the point P வந்து if it lies along the axial line in the side of plus Q, இந்த point P வந்து it may lie either axial line ல either on the side of plus Q ல இருக்கலாம் இல்லைனா minus Q ல இருக்கலாம். first case வந்து நம்ம this point P lies along the axial line in the side of plus Q அப்படின்னா நம்ம இந்த OP ஜாயின் பண்ணுறது இங்கே வந்துடும். அப்போ இந்த தீட்டா வந்து என்ன ஆகிடும் 0. ஸோ P lies along axial line in the side of plus Q, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன வருது, தீட்டா வந்து 0. இப்படி இருக்கிற P வந்து இங்கே லை ஆச்சுன்னா இப்படி இருக்கிற இந்த லைன் வந்து இப்படி வந்துடும். அப்போ தீட்டா வந்து என்ன ஆகிடும் 0. there is no angle between OB, the axis of the dipole, and OP, so it is taken will be 0. அப்போ தீட்டா 0 ஆயிடுச்சுன்னா cos 0 என்னது 1. அப்போ V என்ன வரும் 1/4 pi epsilon naught P by R square வரும். now the case 2, case 2 என்னது, P lies along axial line but on the side of minus Q. minus Q னா இந்த சைடு இப்படி லை ஆச்சுன்னா அப்போ ஆங்கிள் வந்து எவ்வளோ, இப்படி இருக்குது. ஆக்சியல் லைன் இப்படி இப்படி இருந்தால் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ OP இப்படி இருக்குன்னா the full angle is 180 degree. அப்போ angle between the axis of the dipole and OP will be 180 degree. அப்போ வந்து theta 180 degreeனா cos 180 is again cos 180 is minus 1. அப்போ என்ன ஆகிடும், இதே ஃபார்முலா தான் வரும் பட் மைனஸில் வரும். minus 1/4 pi epsilon naught P by R square. so point P if it lies on the side of plus Q ப்ளஸில் வரும். cos theta will become 1. அப்போ வந்து ப்ளஸில் வரும். if it lies in the side of minus Qவில் இருந்ததுன்னா theta வந்து 180 இருக்கும். 180 இருந்தால் cos 180 is minus 1. அப்போ minus 1/4 pi epsilon naught P by R square. மூணாவது கேஸு if it lies along the equatorial line. equatorial line இப்படி இருக்குது. ஆக்சஸுக்கும் ஈக்குவேட்டருக்கும் என்ன இப்போ ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ தீட்டா 90னா cos 90 வந்து இட்ஸ் 0. ஸோ அலாங் ஈக்குவட்டோரியல் லைன், கேஸ் 3 let me light here, along equatorial line, equatorial lineல வந்து தீட்டா வந்து 90, cos 90 is 0, therefore the potential will become 0. cos 90 வந்து 0, அப்போ பொட்டென்ஷியலே கிடையாது. ஈக்குவட்டோரியல் லைனில் எந்த பாயிண்ட் நீங்கள் ஈக்குவட்டோரியல் லைனில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பொட்டென்ஷியல் வந்து 0 தான். தீஸ் ஆர் த 3 கேசஸ். ஸோ டுடே நம்ம என்ன பார்த்தோம், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் del U பார்த்தோம், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் del V பார்த்தோம், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் எனி பாயிண்ட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் V பார்த்தோம், அப்புறம் டைபோல்னால் வர எலக்ட்ரிக் ஃபீல்டு அதனுடைய 3 கேசஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து புக்கில் நெட்டில் கூட புக்குன்னு இப்போ கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில். ஸோ புக்கில் வந்து இதை நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.